சுதந்திரமா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு எல்லாம் சுதந்திரமே இன்னும் கிடைக்கல. சுதந்திரம் யாருக்கு தெரியுமா கிடைச்சிருக்கு? அது தெரியாம நம்ம எல்லாருமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிடுறோம் பாருங்களா. சுதந்திரம் கிடைச்சது யாருக்குன்னா அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மக்களுக்கு சுதந்திரமே நான் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அங்க அவ்வளவு மக்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சீமா என்ன பண்றாரு, அவங்க யாருமே கண்டுக்காம கூலி படத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காரு. கூலி படத்துக்கு ரிவ்யூ சொல்ல டைம் இருக்கு, ஆனா இதை பாக்குறதுக்கு டைம் இல்லை. அங்க அவ்வளவு மக்கள் போராட்டத்தை பார்த்து கூட அங்க இருக்கிறவங்க யாருமே ஒரு சின்ன இதோட பண்ணாம அவங்க எல்லாரும் அடிச்சு துரத்திட்டு வண்டியில ஏற்றி போலீஸ் எல்லாமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு முடிய சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஹைகோர்ட்டும் பாத்தீங்கன்னா அவங்கள உடனே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நியாயம்? ஒரு சுதந்திரமான நாட்டுல மக்களுக்கு இன்னமும் அடிமையா வச்சிருக்காங்க, பிரைவேட் கிட்ட விற்கிறாங்க. நம்ம ஊர் சிஎம் நம்ம மக்களை அவரே பாத்துக்க முடியலன்னா அப்ப வெளியால் நம்மளை பார்த்துப்பானா? அவன் கொடுக்கறதா சம்பளம், அவன் சொல்றதா வாழ்வா? அப்பெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம மக்களை இன்னமும் அடிமையா தான் வச்சிருக்காங்க. இதுலயே தெரியல நம்மளுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாம நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கோம்.